இந்த முடிவெற்ற கடையில புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்தா யாராவது ஒரு 2 3 மண்டையை கொடுத்து பழகிக்க சொல்லுவாங்க தெரியுமா? பழகுடா, கரைச்சா மண்டையை வெட்டாத பழகு அப்படிங்குவாங்க. அது மாதிரி இப்போ இவங்க முடிவெட்டி பழகிறதுக்கு அழகா எப்படி பண்றதுக்கு ஒரு 6 மாசம் நம்ம டைம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது எல்லாமே சினிமா பட காமெடி மாதிரி இருக்கு. அப்ப அடிப்படையில் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க? நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சர், நீங்க இப்படி கேள்வி கேட்பது தப்பு. உங்க நாலேஜை காமிச்சு அந்த பிள்ளையோட அறிவை நீங்க கேள்விக்குட்படுத்த கூடாது. ஒரு 10 11 வயது அரசு பள்ளி தமிழ் வழியில் படிக்கின்ற குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும், அது உரையாடுகிற அளவுக்குலாம் இருக்காது. அதுக்காக அந்த பிள்ளை நாளைக்கு டாக்டர் இன்ஜினியர் ஆகுறதுக்கு அந்த ஆங்கில புலமை தடையாலாம் இருக்காது. அறிவுங்கிறது வேற, மொழி புலமைங்கிறது வேற. இந்த மாதிரியான குழந்தைங்க தான் மிகப்பெரிய சயின்டிஸ்டால வர்றாங்க. இதைத்தான் நாங்க கேள்வியா கேட்டிருந்தோம். நீங்க உடனே கேமராமேன், நான் என்னோட சொந்த கேமராமேன் நான் கூட்டி போயிருந்தேன், நான் காசு கொடுத்து சம்பளத்துக்கு வச்சிருந்தேன், அதனால நீங்க உடனே அதை மறுத்து நான் என் சொந்த கேமரா இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கீங்க. அப்ப இப்ப வரையும் உங்களை நோக்கி என்ன விமர்சனம் எழுகிறது என்பதை கூட நீங்க காதுல வாங்கிக்கல. இந்த ஐயா படத்துல வடிவேலு சினிமா தியேட்டர் வச்சிருப்பாரு. அப்ப மதன் பாபு வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாப்புல வந்து, என்ன டாய்லெட் எல்லாம் மஞ்சக்கரையா இருக்கு, எல்லாருக்கும் மஞ்ச காமலையா, மஞ்ச காமலை மாத்திரை கொடுப்பீங்களான்னு கேட்பாரு. வடிவேலு முடிப்பாப்புல, இது மஞ்ச காமலை மாத்திரையா, எந்த சினிமா தியேட்டர்ல தராங்கவாப்புல, அதனால ஸ்கிரீன் ஏன் சிறுசா இருக்கு, இது கிளி பிலிம் ரோல் அப்படின்னு. எனக்கு உண்மையிலேயே அந்த திரைப்பட காமெடி தான் நான் வருது. இங்க என்ன ஏது, யார் வரா, எதுக்கு ஆய்வு செய்யறாங்க என்னன்னே தெரியல. அமைச்சருடைய பணி என்ன, ஏதாவது அடிப்படையில் நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழல்ல தமிழ்நாடு மாட்டிக்கிச்சோ, எனக்கு அதுதான் பயம், அதுதான் பதட்டம். அதுவும் கல்வியெல்லாம் எவ்வளவு முக்கியமான துறை, அதை ஒருத்தர் பார்க்குறாரு, நீங்க போய்கிட்டு ஆய்வு செய்றீங்க. இதைத்தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாம நாங்கள் என்ன விமர்சனம் வைக்கிறோம் என்பது நல்லா தெரியும். நீங்க எப்படி போய் அங்க இங்கிலீஷ் பேசலாம், நீங்க எப்படி போய் அங்க ஆய்வு செய்யலாம், நீங்க எப்படி ஒரு குழந்தைய கேமரா முன்னாடி இப்படி அவமானப்படுத்தலாம் கேட்டா பிளேம் பண்றாங்க பாருங்க. இவங்களுடைய பேட்டனே அதுதான். எப்படி தெரியுமா? நானே அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் வழி கல்வியில படிச்சேன், நானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், என்னுடைய இங்கிலீஷை கிண்டல் பண்றீங்களா? எப்படி? அந்த குழந்தையனுடைய ஆங்கில 10 வயசு குழந்தைகிட்ட நீங்க தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காதீங்கன்னு சொல்லி வீடியோ போட்டா, இவங்களுடைய இங்கிலீஷ் எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் மேடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த குழந்தையோட 3 மடங்கு 4 மடங்கு வயசாயிருச்சு, உங்களுக்கே இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வரமாட்டேங்குது, தப்பா பேசுறீங்க, கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு எடுத்து போட்டாங்க. இதை எந்த டயத்துல நீங்க இந்த குழந்தைய அப்படி கேள்விப்படுத்தினோட எல்லாரும் போட்டாங்க. எனக்கு பொதுவா ஒருத்தருடைய ஆங்கில புலமையை வைத்து, ஒருத்தருடைய உடையை வைத்து, உடல் மொழியை வைத்து, அவருடைய பிறப்பை வைத்து, அவர் இருக்கிற ஊரை வைத்து விமர்சனம் செய்வதில் எனக்கு உடன்பாடே கிடையாது.